வணக்கம் அதித்தி ஹியர். சமீபத்துல கல்யாணி பிரியதர்ஷன் மேம் நடிச்சு வெளியான லோகா அப்படிங்கிற திரைப்படம் வந்து கேரளா ஃபோக்லோர், அதாவது கேரளால ஊர் பக்கம் சொல்லப்பட்டு வந்த கதைகளை மையப்படுத்தி தாங்க எடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஃபீமேல் புரோட்டகனிஸ்ட் கல்யாணி மேம் வந்து கள்ளியங்காட்டு நீலி அப்படிங்கிற ஒரு யக்ஷியோட கேரக்டரை வந்து பிளே பண்ணியிருப்பாங்க. சோ நம்ம தமிழ் கதைகள்ல அந்த மாதிரி கேரக்டர்ஸ பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த யக்ஷி யாரு, கள்ளியங்காட்டு நீலி அப்படிங்கிறவங்க யாரு, அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சிக்னிபிகன்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ நடிகளுமே நம்ம வந்து பார்க்க போறோங்க. நான் வந்து பிரிச்சு பிரிச்சு சொல்லியிருக்கேன். இன்ஃபாக்ட் நீங்க அந்த படம் பார்க்கல அப்படின்னாலும், இதுல ஸ்பாயிலர்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்க போறது கிடையாது. நீங்க தாராளமா நம்பி பார்க்கலாம். முதல்ல யக்ஷி. யக்ஷி அல்லது யக்ஷினின்னு சொல்லுவாங்க. யக்ஷினி அப்படிங்கிறது பெண்கள சொல்றது. யக்ஷி அப்படிங்கிறது ஆண்கள சொல்றது. இது வந்து இந்தியால மட்டும் இல்லங்க. உலகம் நெடுகிலுமே வந்து இந்த யக்ஷிகள பத்தி நெறைய நெறைய கதைகள் இருந்திருக்கு. நல்ல விதமான யக்ஷிகளும் இருக்காங்க, கெட்ட விதமான யக்ஷிகளும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விதமான யக்ஷிகள் வந்து வெல்த்த காப்பாத்துறவங்க. அதாவது குபேரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பணத்துக்கான கடவுள் அப்படின்ட்டு. அந்த பணத்துக்கான கடவுளுக்கு கீழ இருக்கிறவங்க தான் நல்ல நல்ல யக்ஷிகள். ஆனா நம்ம இந்தியா பக்கமெல்லாம் வந்து சொல்லப்பட்டுட்டு வர யக்ஷிகள் பெரும்பாலுமே வந்து கெட்டவங்களா இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தால வஞ்சிக்கப்பட்டு பழி தீர்க்கிறதுக்காக அவங்க வந்து அப்படி ஒரு உருவத்துல அலையுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த நல்ல யக்ஷிகள வந்து கண்ட்ரோல்குள்ள கொண்டுட்டு வந்து, அதாவது அவங்கள வந்து மந்திரங்கள்லாம் சொல்லி அவங்கள எழுப்பி விட்டு தங்களுடைய கட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்தா நெறைய பொண்ணு, பொருள் கிடைக்கும். ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கெட்ட யக்ஷிகள வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எழுப்பிட்டா, அவங்களுக்கு வந்து நம்ம வேலை குடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம சொல்றத அவங்க செஞ்சுட்டே இருக்க மாரி இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து, "ஏய் நான் என்ன பண்றது?" அப்படின்னா கூட அது வந்து கொஞ்சம் டக்குனு ஒரு மாதிரி வயலன்ட்டா மாறிரும் அப்படிங்கிற மாரி கதைகளும் இருக்குங்க. நம்ம யக்ஷினி அப்படின்னு பார்க்கிறப்ப, நம்ம தென்னிந்தியால சில ஃபேமஸான யக்ஷினிகள பத்தி சொல்லியிருக்காங்கங்க. அதுல முதல்ல சொல்லப்படுற யக்ஷினி வந்து செண்பகவல்லி அண்ட் நீலப்பிள்ளா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர்ஸ். இந்த 2 சிஸ்டர்ஸுமே வந்து நாகர்கோயில்ல தக்கலை அப்படிங்கிற பகுதியில வந்து இருந்திருக்காங்க. இவங்க அப்பாவே வந்து ஒரு மோசமான எண்ணத்தோட இருக்கிற ராஜாக்கள்ட்ட இருந்தெல்லாம் வந்து இவங்கள காப்பாத்துறதுக்காக ஆனர் கில்லிங் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து அதுக்கப்புறமா எப்படியாவது பழி தீர்க்கணும், எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான கோவத்திலே வந்து இருந்திருக்காங்க. லேட்டர் ஆன் அந்த இடத்துல அவங்களுக்கு பூஜை பண்ணி, கோயில்லாம் கட்டி, அந்த கோயிலுக்குள்ள வந்து அந்த 2 சிஸ்டர்ஸுக்குமே சிலையெல்லாம் வச்சு ஒரு மாதிரி அவங்கள வந்து சாந்தப்படுத்திட்டாங்க. இதுல எல்டர் சிஸ்டர் அந்த செண்பகவல்லி அப்படிங்கிறவங்க வந்து நேரடியா போய் சிவபெருமான கும்பிட்டு ஒரு நல்ல சக்தியா மாறியிருக்காங்க. ஆனா யங்கர் சிஸ்டர், அதாவது நீலப்பிள்ளை அப்படிங்கிறவங்க வந்து அதே கெட்ட சக்தியாவே இருந்திருக்காங்க. இப்போ வரையிலுமே அவங்க அதே கெட்ட சக்தியா இருக்கிறதாகவும் நெறைய ஆய்வுகள் சொல்லுது. இவங்க கிட்ட வந்து இப்ப எதிரிய அழிக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா, எதிரியுடைய திங்ஸ், அதாவது அவங்களுடைய நகம் வெட்டின அந்த நகை பீஸு, அவங்க காலடி மண்ணு இதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க வச்சா வந்து அந்த எதிரி டெஃபினட்டா அழிஞ்சு போயிருவாரு அப்படிங்கிறது ஐதீகம். இத வந்து இந்த காலம் வரைக்குமே வந்து இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்க. கோர்ட் கேஸ் எல்லாம் ரொம்ப லாங் டர்மா ரன் ஆகிட்டு இருக்கப்ப, வேற வழியே இல்ல அப்படின்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள கையில எடுப்பாங்க. இது வந்து அவங்க ஆங்கிள்ல பொறுத்தவரைக்கும் சரி. ஏன்னா நான் வந்து என்னுடைய சொந்த இதுக்காக பண்றேன். ஆனா இது வந்து சாதாரண மக்களோட பார்வையில பார்க்கிறப்ப பயங்கர தப்பு அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்ப நான் 2வதா சொல்லப்போற ஃபேமஸான யக்ஷி வந்து நம்ம கள்ளியங்காட்டு நீலி அப்படிங்கிறவங்க. கல்யாணி மேம் பண்ண கேரக்டர். இந்த கள்ளியங்காட்டு நீலி வந்து திருவேன்றம்ல இருந்திருக்காங்கங்க. திருவேன்றம்ல பஞ்சவங்காடு அப்படிங்கிற ஒரு பகுதி இருந்திருக்கு. அந்த பகுதியில தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்க அம்மாவான கார்கினி அம்மா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு தேவதாசி. இந்த கதை மொத்தமுமே வந்து 9த் செஞ்சுரில தான் நடக்குது. நீலி வந்து அழகுனா அழகு, அவ்ளோ அழகு. நீலி வந்து வளர்ந்து வர்றாங்க. அந்த லோக்கல்ல இருக்கிற ஒரு கோயில்ல இருக்கிற ஒரு பூசாரிய வந்து அவங்க வந்து காதலிக்கிறாங்க. 2 பேரும் வந்து கல்யாணம்லாம் பண்ணிக்கிறாங்க. சந்தோஷமா இருக்காங்க. அந்த பூசாரி பேர் வந்து நம்பி. ஆனா இந்த நம்பி வந்து நீலிக்கு ஃபெய்த்ஃபுல்லா இல்ல. பின்னாடி நீலிக்கு பின்னாடி வந்து ஏகப்பட்ட பெண்களோட தொடர்புல இருக்கிறது, நெறைய கெட்ட விஷயங்கள் பண்றதுன்னு இருந்திருக்காரு. நீலி கர்ப்பமா வேற இருந்திருக்காங்க. நீலி அவங்க அம்மாவான கார்கனி அம்மாவுக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. ஐயய்யோ! இத என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு கோவத்துல வந்து மாப்பிள்ளைய வீட்ட விட்டு வெளில அனுப்பிடுறாங்க. நட்ட நடு ராத்திரி காட்டு பக்கம் அவரு போயிடுறாரு. ஐயய்யோ! என்ன என் புருஷன வெளிய அனுப்பிட்டீங்களா? நான் போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நீலியும் வந்து பின்னாடியே போய் பார்க்குறாங்க. அப்ப அவர் வந்து பிரெக்னன்ட்டா இருக்க தன்னுடைய ஒய்ஃப கல்லால எடுத்து அடிச்சு கொன்னுட்டு, அவங்க நகை எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டு அவர் போயிடுறாரு. அந்த சமயத்துல நீலிக்கு ஒரு பிரதர் இருந்திருக்காரு. அவர் பேர் வந்து அம்பி. அந்த அம்பி வந்து அந்த சமயத்துல அவங்க வந்து, "ஐயய்யோ! என்னது இது? இவ செத்து கிடக்குறாளே இப்படி." ஆனா கொலை பண்ண விஷயம் தெரியாது. "செத்து கிடக்குறாளே இப்படி" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சூசைட் பண்ணிக்கிறாரு. நீலியுடைய கணவனும் வந்து பாம்பு கடிச்சு இறந்து போயிடுறாரு. சோ இப்படியாக அந்த ஜெனரேஷன்ல அது அப்படியே முடிஞ்சிருது. பல ஆண்டுகள் கழிச்சு சோழ வம்சத்துல வந்து இந்த பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்படியே திருப்பி பொறக்குறாங்க. பேரு வந்து நீலன், நீலியா பொறக்குறாங்க. இந்த நீலன், நீலி வந்து ராத்திரி ஆனா மாடுகள கொன்னு அவங்க ரத்தத்த குடிக்கிற வேலைய பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப நாளா வந்து என்னடா ஊர்ல இந்த மாரி எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கே அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க டைம்ல கண்டுபிடிச்சுடுறாங்க. ராஜாவுடைய பசங்க தான் வந்து இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
கொலை பண்ணிருங்க அப்படிங்கிறப்ப, ஐயய்யோ! என் புள்ளைங்கள வந்து என்னால கொல்ல முடியாது. நான் வந்து அவங்கள ஒரு காட்டு பக்கத்துல போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, போய் காட்டு பக்கத்துல விட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த காட்டுக்குள்ளே வந்து 2 பேரும் சுத்தி வந்து அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. அப்ப காட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே வந்து பயங்கர பிரச்சனையா இருந்திருக்கு. ஏன்னா வர்றவங்க எல்லாரையும் வந்து பயமுறுத்தி விடுறது, இந்த அன்ஃபேத்ஃபுல்லா இருக்கிற ஆளுங்கள வந்து கொலை பண்றது, கெட்டவங்கள தண்டிக்கிறது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில அந்த கொலையெல்லாம் நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. முன்னாடி ஜென்மத்துல வந்து இவங்களுக்கு தீங்கிழைச்சாரு இல்லைங்களா? அந்த நம்பி வந்து இந்த ஜென்மத்திலயும் பொறந்திருப்பாரு. அவர் பேர் வந்து ஆனந்தன். ஆனந்தன் அவரு பொறந்திருப்பாரு. அப்ப அவர் அந்த ஆனந்தன் வந்து எதேர்ச்சியா வந்து அவருக்கு தெரிஞ்சிரும். இந்த மாதிரி வந்து உங்க உயிருக்கு வந்து ஆபத்து இருக்கு. ஒரு குறிப்பிட்ட பகுதி பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு மந்திரவாதியோட ஒரு கத்தி வந்து அந்த ஆனந்தன் கிட்ட இருக்கும். அந்த கத்தி வந்து உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் யாராலயுமே உன்னைய எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சமயத்துல இந்த நீலியோடைய பிரதர் இருக்காரு இல்லைங்களா? அந்த பிரதர வந்து ஒரு மந்திரவாதி கொலை பண்ணிடுறாரு. அந்த மந்திரவாதிய நம்ம நீலி வந்து கொன்னு பயங்கர கோவத்துல இருக்காங்க. அப்ப வந்து இந்த ஆனந்தன் அவங்க கண்ணுக்கு தட்டுப்பட்டுட, "ஏய் இவன் மாட்டுனான்டா, வாடா வாடா" அப்படின்ற மாரி இருக்காங்க அவங்க. ஆனா அந்த ஆனந்தன் வந்து வேகமா போயி அந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே சொல்லிடுறாரு. "ஐயய்யோ! இந்த புள்ள வந்து என்னைய கொலை பண்ண போகுது" அப்படி இப்படின்னு சொல்லிடுறாரு. நீலி என்ன பண்றாங்க அப்படின்னா, நீலி வந்து தான் வந்து ஒரு பிரெக்னன்ட்டா இருக்கிற ஒரு வுமனா தன்ன வந்து மாத்திக்கிட்டு, "இங்க பாருங்க என் புருஷன் தான் இவரு, என் பிள்ளை இப்படி, என்ன வந்து எப்படியாவது சேர்த்து விடுங்க. அந்த கத்திய வச்சு அவரு என்னைய கொல்ல பார்க்குறாரு. அந்த கத்திய அவர்ட்ட இருந்து புடுங்குங்க, புடுங்குங்கன்னு" சொல்லிடுறாங்க. இவங்களும் வந்து கிராமத்து ஆளுங்க எல்லாருமே சேர்ந்துட்டு, "ஆமா இந்த பிள்ளை பொய் சொல்ற மாரி இல்ல" அப்படின்னு சொல்லி இந்த கத்திய அவர்ட்ட இருந்து புடுங்கிடுறாங்க. என்ன வாக்கு குடுக்குறாங்கன்னா, "உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்துன்னா, நாங்க 70 பேருமே வந்து தற்கொலை பண்ணிக்கிறோம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி நீலி வந்து ஆனந்தன கொன்னுடுறாங்க. கொன்னதுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில வந்து இந்த கிராமத்தார்கள் எல்லாருமே செத்து போயிடுறாங்க. இது வந்து நெறைய வரலாறுகள்ல இந்த விஷயம் வந்து இது ஒரு உண்மை சம்பவம். இது எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாரியே சொல்லியிருக்காங்க. மெல்ல மெல்ல அவங்களுடைய கோபம் தணிஞ்சு, அவங்க ஒரு காவல் தெய்வமா மாறிட்டதாகவும் வந்து வரலாறுகள் சொல்லுதுங்க. இந்த இடத்துல தான் வந்து கடம்படத்து கத்தனார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வர்றாரு. அவரு தான் வந்து இந்த நீலிய கட்டுக்குள்ள கொண்டு கொண்டு வந்து கண்ட்ரோல் பண்ணதா வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க. அவர் வந்து யாருன்னா, ஒரு ஒரு கிறிஸ்டியன் பிரீஸ்ட் அவரு. நெறைய சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் அவருக்கு இருந்திருக்கு. ஆனா எல்லாத்தையுமே வந்து நல்ல விஷயங்களுக்காக மட்டும் தான் பயன்படுத்தியிருக்காரு. அவருக்கு வந்து தனக்குன்னு சொந்தம்ன்னு யாருமே இல்ல. அதனால வந்து ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள அவர் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ கேரளால இந்த கதை வந்து இப்படி சொல்லப்படுது இல்லைங்களா? நம்ம தமிழ்நாட்டிலயுமே இதே கதை சொல்லப்படுதுங்க. என்ன பேர்ல அப்படின்னா, பழையனூர் நீலி அப்படிங்கிற பேர்ல வந்து சொல்லப்படுது. இந்த பழையனூர் நீலி கதையில வந்து அந்த ஹீரோ பேர் வந்து புவனபதி. அந்த புவனபதி வந்து சத்தியஞானி அப்படின்னு ஒருத்தர சந்திக்கிறாரு. அவருடைய பிள்ளைங்களா 2 பேர் இருக்காங்க. நவகியானி, சிவகியானி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நவகியானிய தான் அவர் வந்து காதலிக்கிறாரு. வழக்கம் போல வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவர் வந்து ஏமாத்திர்றாரு. கதையெல்லாம் சேம் தாங்க. கேரக்டர் பேர் மட்டும் தான் மாறும். அவங்க வந்து அடுத்த ஒரு தலைமுறையில பொறக்குறாங்க. அவங்க அதே மாதிரியே வந்து இறந்து போயிடுறாங்க. அவர் வந்து கொலை பண்ணிர்றாரு. இறந்து போயிடுறாங்க. அடுத்த தலைமுறையில வந்து இந்த ஹீரோ தரிசனன் அப்படிங்கிற பேர்ல பொறக்குறாரு. இங்கிட்டு வந்து முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? உங்க உயிருக்கு ஆபத்துன்ட்டு. இங்கேயும் அதே மாரி ப்ரிடிக்ஷன் இருந்திருக்கு. வடக்கு பக்கம் போகாதீங்க. உங்க உசிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு கட்டத்துல இவர் வந்து போறாரு. போய் வந்து அதே மாதிரி இந்த ஊர்க்காரங்க 70 பேர் இருக்காங்க. அவங்க முன்னிலையில வந்து எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி நீலி சொல்லுது. அவர் வந்து ஏமாத்துறாருன்னுலாம் சொல்லுது. அவங்களும் வாக்கு குடுக்குறாங்க. கடைசியில அவங்க கொன்னு முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் வந்து அந்த தெய்வம் அதுக்கப்புறமா இந்த கெட்ட சக்தி வந்து ஒரு நல்ல தெய்வமா மாறி, அங்க இருக்கிற பல பேருக்கு காவல் தெய்வமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல திருவள்ளூர் அப்படிங்கிற இடத்துல இசக்கியம்மன் கோயில் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல இருக்கிற தெய்வம் தான் வந்து இதுக்கெல்லாம் அதாவது இந்த தெய்வத்துடைய கதை தான் வந்து இந்த வடிவத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லோகா படம் பார்த்த நெறைய பேரே வந்து இன்ஃபாக்ட் இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த நீலியும் நம்ம பழையனூர் நீலியும் வந்து ஒண்ணுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எப்படின்னா, இப்ப நாட்டுப்புற கதைகள் அப்படிங்கிறப்போ, ஒருத்தருக்கு தெரிஞ்ச கதைகள் வந்து அவங்களுடைய ஜெனரேஷன்ஸ்க்கு அடுத்தடுத்து பாஸ் ஆன் பண்ணுவாங்க. இந்த கதைகள் வந்து ஒருத்தர்கிட்டயே நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கும். சோ அப்படி போறப்ப அந்த அதே கதை தான். அதோட கான்செப்ட் ஒண்ணுதான். ஆனா அது வந்து வேற வேற பேர்கள்ல மருவி மருவி வரும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லுவாங்க. ஆனா எது எப்படியோ இந்த மாரி சக்திகள்லாம் வந்து இருக்கிறது நிஜம் தான் அப்படிங்கிறது நெறைய விஷயங்கள்ல நமக்கு வந்து ஊர்ஜிதமாகுது. அதாவது தெய்வங்களுடைய சாபம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கங்க. பெண் சாபம் அப்படின்னே கூட வச்சுக்கலாம் நம்ம. சாதாரண ஒரு பெண்கள வந்து நம்ம வஞ்சித்து ஏமாத்துறப்ப, அவங்க வந்து எப்படியாவது பழிவாங்க துடிக்கிற ஒரு ஆத்மாவா மாறிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பர்ப்பஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ஒரு தெய்வமா மாறி, இந்த மாரி வந்து தப்பு பண்ற எல்லாரையும் நான் தண்டிப்பேன். நல்லது பண்றவங்கள நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ற மாரி கொண்டுட்டு வந்து முடிப்பாங்க. இத வந்து யாருடைய கதைகள்ல நம்ம நெறைய பார்க்கலாம் அப்படின்னா வந்து 2 பேர் இருக்காங்க. எண்டமூரி வீரேந்திரநாத் அப்படின்னு ஒரு தெலுங்கு ரைட்டர், கோட்டயம் புஷ்பநாத் அப்படின்னு ஒரு மலையாளி ரைட்டர். இந்த கோட்டயம் புஷ்பநாத் அவர்களுடைய கதையில வந்து இந்த மலையாள தரவாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதிகள. அங்க கல்யாணம் பண்ணிட்டு வர்ற பெண்கள், அவங்களுக்கு நடக்கிற அநீதிகள்,
அவங்க அதுக்கப்புறமா என்னவா மாறுறாங்க அப்படிங்கிறத சொல்ற மாரி கதைகள்லாம் இருக்கும். இன்ஃபாக்ட் ஒரு தலைமுறையில வந்து ஒரு ஆண் ஒரு பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு வச்சுப்போம். ஏதோ ஏமாத்திட்டாரு, கொலை பண்ணிட்டாரு, ஏதோ அந்த பொண்ணு வந்து நம்பி இருந்திருக்கு. அந்த பொண்ணு ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஸ்டேட்ல அவங்க தள்ளிட்டாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து இவங்க தலைமுறைகளையே வந்து தொரத்தி வந்து பழிவாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் வந்து இன்றளவிலும் நெறைய இடங்கள்ல உண்மையா இருக்கு. அந்த ஒரு சாதாரண ஊர் பக்கம்லாம் ஒரு ஆப்ஷன் பொம்பள பிள்ளை சாபம் வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெண் சாபத்துக்கு வந்து அவ்ளோ பவர் இருக்கு அப்படின்னு நம்பியிருக்காங்க. இந்த காலத்து விஷயங்களோட அத நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த காலத்துல வந்து நம்ம அந்த லவ், பிரேக்கப் அந்த மாரி விஷயங்களோட அத கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது வந்து இட்ஸ் அ வெரி சீரியஸ் டாபிக். இந்த மாதிரி வந்து இந்த பெண்கள்லாம் வந்து ஏன்னா அவங்க ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்? அவங்களுடைய ஒட்டுமொத்த கோவமும் அந்த சக்தியா மாறிடுது. அந்த சக்திய யாராலயுமே கண்ட்ரோலும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, இப்ப ஒரு தலைமுறையில தாத்தா காலத்துல அந்த சக்திய வந்து ஏதோ மந்திரம்லாம் போட்டு கட்டி வச்சுட்டாங்கனாலும், தலைமுறைகள் வர 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 அது வீக் ஆயிக்கிட்டே வரும். அத ப்ராப்பரா வந்து ஒரு ஒரு கெட்ட சக்திய கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்டின்னா, அத கண்ட்ரோல்லயே வச்சிருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஒரு பாயிண்ட்ல அத விட்டுட்டாங்க அப்டின்னா, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா மாறி வரும் அப்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம கோட்டயம் புஷ்பநாத் அவர்களுடைய நெறைய கதைகள்ல இந்த மாரி வரும். அவருடைய கதைகள்ல வந்து படிச்சு பார்க்கிறப்ப, பேய் நிக்குது அப்டின்னா, நம்ம நைட்டு படிச்சு இப்டி திரும்பி பார்த்தோம்னா, சைடுல நிஜமா நமக்கு பேய் நிக்கிற மாரி இருக்கும். ஏன்னா, அவ்ளோ நல்லா எழுதியிருப்பாங்க அவங்க. எண்ணமூரி வேந்தநாதன் சாருடைய கதைகள்லாம் வந்து எப்டி இருக்குன்னா, 2மே புத்தகங்கள் நெறைய புத்தகங்கள் தமிழ்ல அவைலபிளா இருக்குங்க. அவருடைய இதுல ஒரு சில கதைகள்லலாம் வந்து நம்ம பேய், பேய் அப்டின்னு சொல்லி ஒரு மாரி நம்ப வச்சிருப்பாங்க. பட் அது பேயி பிளஸ் மனுஷன் செய்ற வேலை. ஏன்னா சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த கெட்ட சக்திகள் இதெல்லாம் பத்தி நம்ம ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோல நம்ம பேசியிருந்தோம். 5 உலகின் ஆபத்தான புத்தகங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல வந்து நான் பேசியிருந்தேன். அதிலேயே வந்து இந்த கெட்ட சக்திகள் அதெல்லாம் என்ன? ஏது? அதுலலாம் கூட கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. இப்ப இத படிக்கலாமா? வேணாமா? அப்படிலாம் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. பட் தட் வாஸ் அ குட் கொஸ்டின் ஆக்சுவலா. இந்த டவுட் வந்து நெறைய பேருக்குமே இருக்கும். இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வந்து அதாவது சில பேர் வந்து இந்த எனக்கு வெல்த் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், பவர் வேணும். தட்ஸ் ஆக்சுவலி தர்ஸ்ட் ஃபார் பவர். இந்த இதுலயுமே வந்து ஒரு கேரக்டர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டர் வந்து நம்ம லோகா படத்திலயுமே எனக்கு ஒரு பவர் வேணும் அப்படின்னு சொல்லி அலையிற ஒரு கேரக்டரா இருக்கும். ஆனா அந்த பவர் வந்து சோசன் ஒன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சக்தி எல்லாருக்குமே கிடைச்சாலும் அத ப்ராப்பரா உபயோகப்படுத்தி ஒரு நல்ல வழியில போறது வந்து ரொம்ப கம்மியான ஆளுங்க தான். அந்த சக்திய மிஸ்யூஸ் பண்ற ஆளுங்க தான் ஜாஸ்தி. சோ அதனால இந்த மாரி சக்திகள் கிடைக்கிறவங்களும் வந்து ரொம்ப ஒரு 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 தூய ஆத்மாவா இருந்தா தான் அந்த மாரி சக்திகள்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பழிவாங்கறதுக்காக வந்து ஏதோ ஒரு உருவத்த யாரோ ஒரு உடல தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, அந்த உடல் வந்து அவ்வளவு தூய்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய புத்திசம், ஜெயினிசம் மதத்துடைய மந்திரங்கள் எல்லாத்துலயுமே வந்து யக்ஷினிகளுடைய கவுண்ட் வந்து மாறும். சில பேர் 37ன்னு சொல்லுவாங்க. சில பேர் 25ன்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகம் இருக்கும். அந்த ஸ்லோகத்துல அந்த யக்ஷினிகளுடைய பேர ஒரு இடத்துல மட்டும் கேப் இருக்கும். அந்த கேப்ல கரெக்ட்டா அந்த யக்ஷினியோட பேர ஃபில் பண்ணி, அதாவது அவங்க வந்து அந்த யக்ஷினிய தங்களுடைய உறவு முறையாக்கிக்கணும். அம்மான்னு நெனச்சுக்கலாம், தங்கச்சின்னு நெனச்சுக்கலாம், மனைவின்னு நெனச்சுக்கலாம், கூட இருக்க போறவங்கன்னு நெனச்சுக்கலாம். அது நெறைய சொல்லுவாங்க. அவங்கலாம் நெனச்சு மனமுருகி கும்பிட்டா அவங்க வந்து வருவாங்க. உங்களுக்கான உங்க பிரச்சனைகள தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்கள வந்து சும்மா தகுதிதத்தம் பண்ணி கூப்பிட்டு பிரச்சனையில மாட்டுறவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அது நெறைய பேர் வந்து ஒரு விளையாட்டா பண்ணுவாங்க. நம்ம இந்த ஓஜா போர்ட் மாரி தான். இந்த எஸ் நோங்கிறத சும்மா அந்த நெறைய பேர் ஹாஸ்டல்ல நடுராத்திரி 12 மணிக்கு அத தானா நகர்த்தி விடுவோம், விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. பட் அது சும்மா இருக்கிறத போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி வந்து இந்த கதை நடிகையிலுமே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த லோகா படம் வந்து இன்ஃபாக்ட் இந்த மாதிரி மித்தாலஜி அதாவது ஃபோக்லோர் பிளஸ் மித்தாலஜின்னு ஒரு காம்பினேஷன் வச்சுக்கலாம். அதுபடி வந்த படங்கள் வந்து ரொம்பவே கம்மி தான் அப்படிங்கிறதுனால இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா போய்க்கிட்டு இருக்கு. பிளஸ் இது வந்து பார்த்த சில பேருக்கு வந்து இதெல்லாம் இந்த காலத்துல இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கலாம். விச் இஸ் வெரி வேலிட். பட் இவ்வளவு கதைகள்ல சொல்லப்படுறதுனால அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உண்மையிலே இருக்கும். மேபி நம்ம என்ன ரூபத்துல அவங்கள எதிர்பார்க்கிறோமோ, அந்த மாதிரியே எக்ஸாக்ட்டா அந்த மாரி இருக்காது. பட் ஏதோ ஒரு சக்திகள் வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா, இப்பயும் வந்து இந்த நெறைய பேர் இஷ்ட தெய்வ கோயில் வந்து ஒரு மாரி காட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப அது என்ன இஷ்ட தெய்வமா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. இந்த பெரும்பாலும் பெண்ண இஷ்ட தெய்வமா வச்சுக்கிறவங்க எல்லாருமே வந்து அதாவது காட்டுக்குள்ள இருக்கும். ஒரு மரத்தடியில இருக்கிற ஒரு சாமி அந்த மாரி தான் சொல்லுவாங்க. சில பேருக்கு ஒரு ப்ராப்பர் பெரிய கோயிலா இருக்கும். சில பேர் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் அங்க தான் இருந்து கும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஒரு ரீசனுக்காக சொல்றாங்கன்னா, தலைமுறை தலைமுறையா வந்து இவங்க வந்து நம்மள பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு நம்பிக்கை. அவங்களுடைய ஒரு ஐதீகம். எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு விஷயம் ஒரு பிடிப்பு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த ஒரு காலத்துல நம்ம அப்படி நம்ம அத எடுத்துக்கலாம். ஏன்னா, அந்த யக்ஷிகளோட கதையிலே வந்து நெறைய இடங்கள்ல அவங்க கூட நிப்பாங்க, கூட நிப்பாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். ஏன்னா, ஏதோ ஒரு விஷயம் பண்றப்ப வந்து அந்த சக்தி உங்களுக்கு துணையா இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. விச் இஸ் அ வெரி குட் வேர்ட் ஆக்சுவலி.
ஏதோ ஒண்ணு நமக்கு துணையா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது நல்ல விஷயம் தானே. சோ இந்த கதை நெடுகிலுமே வந்து எல்லா கதைகள்லயுமே அவங்க நல்லவங்களுக்கு வந்து எப்பயும் துணை நிப்பாங்க, காப்பாத்துவாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஒரு அண்டர்லைங் ஃபேக்ட்டாவே சொல்லியிருப்பாங்க. அதுதான் உலக நியதியே. ஏன்னா குட் பீப்பிள் கெட் குட் திங்ஸ், பேட் பீப்பிள் வில் பி பனிஷ்ட். அது வந்து நம்ம என்ன விதமா வேணாலும் மாத்தி மாத்தி சொல்லிக்கலாம். கர்மான்னு சொல்லிக்கலாம், தலையெழுத்துன்னு சொல்லிக்கலாம், விதின்னு சொல்லிக்கலாம். பட் அந்த அண்டர்லைங்கா வந்து ஏதோ ஒரு பவர் அப்படிங்கிறப்ப, அந்த பவர நம்ம யக்ஷிகள வந்து சொல்றாங்க. சோ இதுதான் வந்து இந்த கதை. நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் படிச்ச புத்தகங்கள்ல இருந்து, பிளஸ் நெறைய ரெஃபரன்ஸஸ் எடுத்து அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். நீங்க இந்த படம் பார்த்தீங்களான்னு சொல்லுங்க. அதே மாதிரி இந்த இஷ்ட தெய்வங்கள், இந்த காவல் தெய்வங்கள் இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த சக்திகள்லாம் வந்து நிஜமாவே அவங்க எழுப்புனா அவங்களுக்கு அவ்ளோ சக்தி கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லுங்க. ஐ வாண்டட் டூ ஹியர் யுவர் பெர்சனல் தாட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மள வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ட இப்படி தள்ளி விட்டீங்கன்னா ஹைப் வரும். ஹைப்பும் கொடுங்க நமக்கு. நம்மள Instagramலயே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். So thank you so much for choosing to watch this video. Thanks.